ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம் வீணாகும் பொறுப்புணர்வு. தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற எண்ணமுடைய ஒருவன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். அது ஒரு நடு பௌர்ணமி இரவு. களைப்போடு ஒரு கிணற்றண்டைக்கு சென்று எட்டி பார்த்தான். என்ன ஆச்சரியம்! நிலா தண்ணீருக்குள் கிடக்கிறது. ஐயோ, அழகான நிலவு இப்படி தண்ணீருக்குள் கிடக்கிறதே, இதை எப்படியாவது மீண்டும் வானத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்து நீர் இறைக்கும் கயிற்றை அவிழ்த்து தண்ணீருக்குள் போட்டு, நிலாவே, கயிற்றை பிடித்துக்கொள், நான் உன்னை எப்படியாவது தூக்கி விடுகிறேன் என்றான். இவனுடைய நேரத்திற்கு கயிறு ஒரு கல்லில் சிக்கி கொண்டது. நிலா கயிற்றை பிடித்து கொண்டது என்று எண்ணி கயிற்றின் மறுமுனையை போராடி இழுத்தான். பலமாய் இழுத்ததும் கயிறு அருந்து கொண்டது. கயிறு அருந்த வேகத்தில் போய் மல்லாக்க விழுந்தான். விழுந்தவன் வானத்தை பார்த்தால் அங்கே நிலா இருந்தது. அப்பாடா, மீண்டும் நிலவை வெளியே கொண்டு வந்து வானத்தில் வைத்து விட்டேன் என்று பெருமூச்சு விட்டு தன் பயணத்தை தொடங்கினான். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை உறவுகளே, லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைந்திருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பொறுப்புணர்வு என்று இதை சொன்னாலும் ஆண்டவரை மறக்கச் செய்யும் எந்த பொறுப்பையும் ஆண்டவர் மதிப்பதில்லை. ஆகவே வேலையை காரணம் காட்டி ஆண்டவருடைய காரியங்களை ஒதுக்கும் போது நிலாவை கிணற்றிலிருந்து தூக்கிவிட்டவனை நீங்கள் எப்படி பைத்தியக்காரன் என்பது போல பார்ப்பீர்களோ, அப்படித்தான் கடவுளும் உங்களை பார்ப்பார். ஆகவே கடவுளுக்கு தர வேண்டிய நேரத்தை வேலைக்கு தர வேண்டாம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் சரியாய் காலை 5:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால்தநகரன், திருவில்லிபுத்தூர்.